புதுச்சேரியில் மதுபோதையில் வந்த இளைஞர்கள் பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் ஒரண்டை இழுத்து அடாவடியில் ஈடுபட்டுள்ளனர். மில்லி அளவு பெட்ரோல் குறைந்ததாக கூறி போதை ஆசாமிகள் அடிதடியில் இறங்கியுள்ளனர். நடந்தது என்ன? புதுச்சேரியில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்ப வந்த இளைஞர்கள் அளவு சரியில்லை என கூறி அலப்புரை செய்துள்ளனர். பொறுமையாக இருந்த பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் பொங்கி எழுந்தவர்கள் விரட்டி தாக்கி உள்ளனர். வீம்புக்கு வம்பு இழுத்தவர்கள் போலீஸ் வலையில் சிக்குவார்களா? புதுச்சேரியில் வில்லியனூர் அருகே சுல்தான்பேட்டை பகுதியில் பெட்ரோல் பங்க் ஒன்று செயல்படுகிறது. அங்கு இரவு நேரத்தில் 3 பைக்குகளில் பெட்ரோல் நிரப்புவதற்காக 6 இளைஞர்கள் ஒன்றாக வந்திருக்கின்றனர். பெட்ரோல் நிரப்பும் போது இயந்திரத்தில் 0 காட்டுவதற்கு முன்னரே ஊழியர் பம்பை எடுத்து விட்டதாக அந்த இளைஞர்கள் வம்பு இழுத்தனர். அவர்கள் மதுபோதையில் இருந்ததால் பெட்ரோலில் மில்லி அளவு தெரியவில்லை என ஊழியர்கள் அமைதியாக இருந்தனர். விடாப்பிடியாக போதை மப்பில் இருந்த ஒருவர் தொடர்ந்து வாக்குவாதம் செய்தார். என்ன செய்வதென அறியாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஊழியரின் கன்னத்தில் திடீரென பலாரென அரைத்தார். அடி வாங்கிய பெட்ரோல் பங்க் ஊழியர் திருப்பி அடிக்காமல் பின்வாங்கினார். இவன் எவ்வளவு அடித்தாலும் வாங்குவான் போல என்றெண்ணிய போதை இளைஞர் தனது வீராப்பை அவரிடம் தொடர்ந்து காட்டினார். இதை பார்த்து கொண்டிருந்த போதை ஆசாமிகள் அனைவரும் தொக்காக மாட்டிக்கொண்ட பெட்ரோல் பங்க் ஊழியர்களை விரட்டி தாக்கினர். அங்கிருந்த சேரை பறக்க விட்டு அலப்புரை செய்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவானது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வில்லியனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் பெட்ரோல் பங்கில் போதையாட்டம் ஆடியவர்கள் கனுமாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தர், ரோஹித், காமேஷ் மற்றும் ராஜேஷ் உள்ளிட்ட 6 பேர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர்களை பிடித்து உரிய பாடம் புகட்ட போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மதுபோதையில் இளைஞர்கள் சிலர் தொடர்ந்து அடாவடி செய்து வருவதாக பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் போதை ஆசாமிகளை அடக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.